குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன லக்னத்துக்கு சூரியன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீன லக்னத்துக்குலாம் சூரியன் வந்து ஆறாதிபதியாக வராரு. ஆறாதிபதி அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது. ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா நோய் நொடியை கொடுக்கும். ஆறாதிபதி திசை நடத்தினார்னா இந்த சூரியன் திசை கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி எதிர்ப்புகள், அதாவது அக்கம் பக்கம் இடத்துல சண்டை, பங்காளி சண்டை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாரு அந்த 6 வருஷத்துக்குள்ள இந்த மீன லக்னத்துக்கு. அதே சூரியன் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா தான் அந்த பெரிய லெவலில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு. கேந்திரம்னா 1, 4, 7, 10 அந்த மாதிரி இடத்துல இருந்தாருன்னா கெடுதல்களை அதிகமாக செய்வார். ஏன்னா 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவியே பிரித்து வச்சுருவார் 6ஆம் அதிபதியாக வரும்போது. அந்த 7ஆம் இடத்துல இருந்தார்னா, அதே 4ஆம் இடத்துல இருந்தார்னா 4ஆம் இடங்கிறது தாய்ஸ்தானம், அழியாத சொத்துக்களை கொடுக்க வேண்டிய இடம். 4ஆம் இடத்துல வண்டி வாகனமும், அழியாத சொத்துக்கள், அசிங்க சொத்துக்கள், இந்த மாதிரி அனைத்து சுகபோகங்களும் 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த 4ஆம் இடத்துல இந்த 6ஆம் அதிபதி இருந்தால் இத்தனையும் தடைபடும். தாயினுடைய உறவுகளும் தடைபடும். தாய்க்கு உடல் நலம் பாதிக்கும் அந்த சூரியன் தசை நடக்கும்போது. 4ஆம் இடத்துல இருந்தார்னா இந்த மாதிரி பல சிக்கல்களை உண்டு பண்ணுவார். 1, 5ல் இருந்தாலும் கெடுதல்கள் தான் செய்வார். ஏன்னா 5ஆம் இடமும் வந்து பூர்வ புண்ணியம், பூர்வீகம், இந்த மாதிரி புத்திஸ்தானம், இதெல்லாம் அதையும் கெடுப்பார். பூர்வீகத்தில் உண்டான சொத்துக்களில் வெள்ளங்கத்தை உண்டு பண்ணுவார். புத்திரரும் 5ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் அதிபதி 5ல் இருந்ததுன்னா இந்த மாதிரி புத்திரர்கள் கொடுக்கறதுலையும் வந்து சிக்கல்களை உண்டு பண்ணுவார். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மீன லக்னத்துக்குலாம் வந்து சூரியன் திசை வராமல் இருக்கிறதே நல்லது. அல்லது சூரியன் வந்து 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்து சுபகிரகத்தின் தொடர்பு இல்லாத இருந்தாருன்னா இந்த கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிற கணக்கில் யோகத்தை கொடுத்துருவார். மறைவு ஸ்தானத்தில் இருந்து ஏதாவது சுபகிரக தொடர்பு இல்லாமல் பாவகிரகத்தின் தொடர்பு இருந்தாருன்னா இந்த கெடுதல்களை வந்து அதிகமாக செய்ய மாட்டார். 3, 6, 8, 12 இருந்தார்னா. மற்ற இடத்துல இருந்தால் கெடுதல்கள் தான் செய்வார். மீன லக்னத்துக்கெலாம் அது தசை வராமல் இருக்கிறதே நல்லது. மீன லக்னக்காரர் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.